சகோதரர் பிஜே அவர்கள் பி ஜீலானந்தன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்களே, அந்த லா வக்தலஹு என்பதை நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. லா வக்தலஹு என்பதுல அதற்குரிய நேரம், அதாவது ஜகாத்து கொடுக்க வேண்டிய நேரம் அது அல்லாத வேறு நேரம் இல்லை. அது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறது என்பது இப்பொழுது எனக்கு சரியா நினைவில்லை. அப்படி ஒருவேளை அது தவறாக இருக்குமேனால் மொழிபெயர்த்ததில் உள்ள தவறை ஒத்துக்கிறதுக்கு தப்பு இல்லை. மொழிபெயர்த்ததில் உள்ள தவறை ஒத்துக்கிறதுனால தப்பு இல்லை. இதனால அந்த கருத்தே தவறு என்று ஆகிவிடாது. அதாவது மொழிபெயர்ப்பில் உள்ள தவறின் காரணத்தினால அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து தவறு என்று ஆகிவிடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மொழிபெயர்ப்புல நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க, அதனால இமாம் ஷாஃபி சொன்னது தவறு எந்த முடிவுக்கு என்ன செய்ய முடியாது, வராதிங்க. மொழிபெயர்த்ததில் உள்ள தவறு என்பதனால அந்த கருத்து தவறு என்று ஆகிவிடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ஹபீப் ரஹ்மான், கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன். நான் நூர் முகமது அவர்களிடம் கேள்வி கேட்கின்றேன். கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்பது டிஎன்டிஜேவினுடைய நிலைப்பாடு. நூர் முகமதாகிய உங்களுடைய நிலைப்பாடு கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அபுதாபிலிருந்து ஒரு ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக காட்டினீர்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் குறை இருப்பது என்பதாக நேற்று அதிகமான நேரத்தை அது வீண் வரையும் ஆகிருச்சு. இது இல்லாமல் கொடுத்த பொருளுக்கே கொடுக்கலாம் என்பதாக அறிவிப்பாளர் வரிசையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சகியான ஹதீஸுகள் உங்களிடம் இருந்தால் அதை எடுத்து சமர்ப்பிக்குமாறு அன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, குறைபாடு இல்லாத ஹதீஸுகள் இருக்கு, அதாவது குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்கள் இல்லாத ஒரு செய்தி இருக்குமே, ஆனால் நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் குறைபாடு இருக்கிறது என்று நாம ஒத்துக்கொள்ள. குறைபாடு இருக்குன்னு ஒத்துக்கொண்டால் தானங்க குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்களை நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். எப்ப சர்ச்சை என்ன அப்படின்னு கேட்டா, நேற்று நடந்த முழு சர்ச்சை அந்த குறிப்பிட்ட நேரம் யாருக்கு சரியா விளங்கி இருக்காது. சகோதரர் பிஜே அவர்களுக்கு தான் அது தெளிவாக விளங்கினதுனால அந்த சர்ச்சையில் உள்ள அந்த மனமாற்றத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அறிவிப்பாளர்கள் உள்ள குறைபாடுன்னு சொல்றாங்களே, இது குறைபாடு அல்லன்னு சொல்வதா நமது வாதம். குறைபாடு என்று சொல்லிக் கொண்டு அதை நாங்க வச்சிட்டோம்னு சொன்னா அது ஏற்புடைய வாதம் இல்லை. குறைபாடு ஒத்துக்கிட்டா நான் எங்க அதை வைக்கிறேன்? குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்களை தொடரை கொண்டது என்று நான் ஒத்துக்கொண்டிருந்தால், அல்லது இந்த ஹதீஸுக்களை அறிஞர்களும் ஒத்துக்கொண்டிருந்தால், இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இப்னு ஹஸ்ம் அவர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருந்தா அதையே ஆதாரம் வைப்பா? தெளிவான விஷயமாச்சே. நானே குறை உள்ளான்னு நானே சொல்றேன், சொல்லிப்பட்ட அந்த ஹதீஸை நான் வைப்பேனா? எனது நிலைப்பாடு என்ன? நீங்க 1000 குறைகளை சொல்லலாம், எதில் குறை சொல்லாமல் இருக்கின்றார்கள்? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. எந்த ஹதீஸிலாவது குறை சொல்லாமல் இருக்கிறாங்களா? குறை என்று நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குறை என்ற அடிப்படையில எல்லாத்தையும் சின்ன சொல்லப்பட்ட குறைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஹதீஸுகளை ஆய்வு செய்வதாக இருந்தா எஞ்சி நிற்பது கொஞ்சம் ஹதீஸுகள் தான் இருக்கும். குறை என்பது அது குறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தள்ளப்பட வேண்டிய ஹதீஸா என்பதைத்தான் நாம் முடிவு செய்யணும். இப்ப ஆசிம் சம்பந்தமாக குறை சொல்லப்பட்டதை இந்த குறையை குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் நமது வாதம். ஜரீர் இப்னு ஹாசிம் சம்பந்தமாக குறை சொல்லப்படுகிறத இந்த குறையை குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் வாதம். ஜரீரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடைசியில் ஒரு வாதத்தையும் சொன்னாங்க. கோளாறு ஜரீர் இடத்தும் இல்ல, சுலைமான் இப்னு தாவூது தான் இந்த குறையை பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறதையும் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவர்களே குறை இருக்குன்னு சொல்லிவிட்டு குறை அங்கே இல்ல இங்க வந்திருக்கு. அப்ப குறை என்பது அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது என்று குறை ஒருத்தர் பற்றி ஒருத்தர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப யாரு இப்ப என்னை அவர்கள் குறை சொல்கிறார்கள், அவர்களை நான் குறை சொல்கிறேன். குறை பரஸ்பரம் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட குறையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட குறையாக ஆக முடியுமா? நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நிரூபிக்கப்பட்ட குறையாக இருக்குமே, ஆனால் அதை வச்சு பாதிச்சா நீங்க கேட்கலாம். குறைகளே இல்லாத அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஹதீஸ் நீங்க குறையே இல்லாததான் நான் சொன்னேன். எங்க குறை இருக்குது? குறை இருக்குதுன்னு சொன்னா மற்ற அவருடைய அறிவிப்புல ஏத்துக்கிற முடியுமா? குறை இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கொண்டா அது மற்றத ஒத்துக்கிற முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் தான். என்ன ரதியுல் ஹிஃபுதுன்னு சொன்னா, ஃபாஹிஷுல் ஹதவுன்னு சொன்னா, பாத்திலான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர் என்று சொன்னா
இந்த அளவுகோல் ஹதீஸை அறிவிப்பது மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அலியின் கூட்டாக அறிவிக்கும் போது எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது? அதை நம்ம தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதாவது பாத்திலான செய்திகளை சொல்லக்கூடியவர், அதனால இவரு ரசூல்லா சொன்னா ஏத்துக்கிற கூடாது, அலி அவர்கள் சொன்னதாக இருந்தா ஏத்துக்கிறணும், எந்த உசூல்ல இருக்குது? எந்த அடிப்படையில்? எல்லாம் ஒரே அளவுகள் தான். பாத்திலான செய்தியை சொல்லக்கூடியவராக இருந்தால், மனன சக்தி குன்றியவர் என்று இருந்தால், இது ரசூல்லா சொன்னதாக சொன்னாலும் ஏத்துக்கிற கூடாது, அலி சொன்னதாக சொன்னாலும் இருந்தாலும் ஏத்துக்கிற கூடாது. அப்ப குறை என்பது நாம குறை உள்ளவர்கள் சொல்லல, இந்த குறையை நாம் ஒப்புக்கொண்டால் இது போன்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த குறை அவர் மீது தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து அறிவிப்பாளர் விஷயத்தில் பல குறைகளை பலரும் சொல்லியிருப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மற்ற அறிஞர்களும் அதற்கு விளக்கம் கொடுத்து தகுந்த காரணத்தையும் சொல்லியிருப்பார்கள். ஆசிமின் மீது எழுப்பப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் என்பதை யாரு? இப்னு ஹஜர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறார். என்ன எடுத்து சொல்கிறாரு? அலி அவர்கள் மீது, அலியினுடைய தோழர்கள் அதாவது மாணவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினாலதான் இந்த செய்தியை அவர்கள் சொல்லுகிறாரே தவிர இதற்கு தகுந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கக்குள்ள, அவரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லுகின்ற அந்த ஆதாரம் கூட, காரணம் கூட என்ன இல்ல, சரியானதாக இல்லை. இவர் சொல்லிவிட்டதை அடிப்படையாக கொண்டு சிலர் சொல்லி இருக்கிறார்கள், இந்த வாதத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்னு ஹஜர் தீர்ப்பு வழங்குறாருங்க. நானா தீர்ப்பு வழங்குறேன்? ஆசிம் என்பவர் எனக்கு சொந்தக்காரரா, அவர் நல்லவர் சொல்லி நான் நிலைநிறுத்தேன். ஜகாத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாம சொல்றேனே, நானும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள். பலரும் கொடுக்க சொல்லுகின்ற பொழுதுதான் வெறுப்பு அதிகமாக, என்ன காசு கொடுக்க சொல்லி கொண்டே இருக்கிறானே, இவனுக்கு வேற வேலை இல்லை என்று என் மீது வெறுப்பு அதிகமாக, அந்த நிலையிலும் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேனே. ஏன்? மன இச்சையை பின்பற்றி சொல்கின்றன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறை தூதர் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கின்றன. ஒரு விஷயத்தை நாம முடிவு செய்வதாக இருந்தா எப்படி முடிவு செய்யணும்? அறிவிப்பாளர் குறை சொல்லப்பட்டதுங்க. ஜரீரை பற்றி ஒரு குறை இருக்குது, ஜரீரை பற்றி குறை சொன்னார்கள், இவர் இந்த இஸ்னாத அந்த இஸ்னாதர் கலந்து விட்டார் என்றெல்லாம், அந்த குறையும் கூட இல்லை என்பதை நாம் என்ன செய்தோம், இன்னைக்கு தெளிவுபடுத்தினோம். அந்த குறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. அதே போன்று சுலைமானை பற்றி குறை, அந்த தொடர் வந்ததுனால இன்னைக்கு சொன்னான். அந்த தொடர் வந்ததுனால ஏன் நம்ம எதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் நம்ம சொல்லாம இருந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆசிமை பற்றி முதல்ல முடிவாகல. உங்களுக்கு தெரியும், 3.5 மணி நேரத்துக்கு மேலாக ஆசிமுடைய நிலைப்பாடு என்ன, அது இன்னும் தெளிவான நிலைப்பாடு அவங்களிடத்துல வரல. சரியா? எனவே ஹதீசுக்களை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அறிஞர் நம்ம ஒப்பந்தத்தில் எப்படி முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஹதீசுக்களையில் அந்த அறிவிப்பாளர்கள் எடை போடுவதற்கு தவிர மற்ற எந்த அறிஞரும் கூற்றை எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹதீசுக்களை அறிஞர்களின் தரத்தை முடிவு செய்வதற்கு யாருடைய கூற்று அளவுகோல் எடுத்துக்கிறோம்னா, ஹதீசுக்களை அறிஞர்களுடைய கூற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது காரணகாரியத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விளக்கி இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரருக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன், குறை உடைய அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்பைத்தான் நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்ற அந்த வாதமே தவறானது. நம்ம அந்த நிலைக்கு போகல. அறிவிப்பாளர் குறை சொல்ல அதாவது குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவிப்பாளர், ஏன்னா பலரை பற்றி பல குறை சொன்னாலும் சொல்லப்பட்ட குறையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நிறைய ஹதீசுகளை தள்ள வேண்டியிருக்கும். எனவே அந்த குறை சொல்லப்பட்டது சரிதானா, அந்த குறை ஏற்புடையதுதானா, இது இவர் விஷயத்துக்கு பொருந்துமா, இது இவர் விஷயத்துக்கு பொருந்தாதா, இப்படி பார்க்க வேண்டும். இப்படி பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லல. யாரு? இந்த ஹதீசுக்களை ஜரஹத் அதில், அதாவது இந்த அறிவிப்பாளர்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஒருத்தர் நல்லவர் என்று சிலர் சொல்றாங்க, பலரும் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் இவர் தவறு என்று சொல்றார். இது எப்படி முடிவு செய்யறது? அதற்கும் விதியை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஜரஹ் ஒருத்தரை பற்றி குறை தெளிவாக சொல்லப்படுமையானால், அதாவது இவர் குடிகாரராக இருக்கிறார், அல்லது இவர் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார், இவர் இந்த மாதிரி ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று காரண காரியத்தோடு ஒருவரை குறை சொல்லப்பட்டிருக்குமையானால், இந்த நிலையில நல்லவர் என்று சொன்ன எந்த கூற்றையும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இது ஹதீசுக்களினுடைய விதி. இவ்வாறு இல்லாமல் பல அறிஞர்களும் என்ன நல்லவர் என்று சொல்லும் பொழுது பொத்தா பொதுவாக பலவீனம் என்று சொல்லி ஒருவர் சொன்னா
மற்றவர்கள் கூற்றித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த குறை என்று என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் ஹதீசுகளுடைய விதி. இதுல நாம சொல்றோம் ஹதீசுகளின் விதியின் அடிப்படையில தான் இவரை பற்றி ஆசிமை பற்றியும் ஜரீரை பற்றியும் சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இந்த அடிப்படையில் எடுபடாது என்று நான் சொல்லல. இப்னு ஹஸ்மே அந்த செய்தியை தான் சொல்லி இருக்கிறார். இப்னு ஹஸ்ம் அவர்களே அந்த செய்தியை தான் சொல்லி இருக்கிறார். இப்னு ஹஜர் அவர்களும் கூட அந்த செய்தியை சொல்லித்தான் மௌகூஃப் சரி என்று சொல்கிறார். ஆசிம மூலமாக வந்த செய்தி மௌகூஃப் சரி என்று சொல்வதற்கும் இவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சரியில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். எனவே நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர்கள் குறை கூறப்பட்ட அறிவிப்பாளர்கள் குறை நிரூபிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியல. குறைகள் நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்களை கொன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸைத்தான் நாம் எடுத்து வைத்து வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை